ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போனால் ஒரு சில மீம்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்கப்பா. அந்த மீம்ஸெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்தாலும் அது எல்லாமே கிரிஞ்சாக தான் அமையும். ஏன்னா என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எதையாவது ஒன்று பைத்தியக்கிறதமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இதை பண்ணி நான் கண்டினியூ பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் போட்டு பார்க்குறேன். எதுக்கு ப்ரோ திடீர்னு இப்படி போடுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்டேட் எதுவுமே வரலைங்க. அதாவது நம்ம ஒரு 2 டேஸுக்கு ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டு பழகிட்டோம். ஸோ இதாவது அப்டேட் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எந்த அப்டேட்டும் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் எதுவுமே போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸோ ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணலான்னு ஒரு சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதை ட்ரை பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா ஒரு டீ ஒன்று போட்டு கொடு. ஸோ ஃபர்ஸ்ட் மீமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாட்ச் ஆன் அனிமேன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ டிசைடிங் வாட் அனிமே டு வாட்ச் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இது உண்மை தாங்க. ஸோ நம்ம பார்த்த அனிமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேலாம் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்காத அனிமே இதெல்லாம் பார்க்கணும்னே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் நான். அதாவது இன்ஸ்டாகிராம்னு போனேன்னு வச்சுங்களேன். ஸோ வரிசையாக ரீல்ஸை தள்ளி விடல ஏதாவது ஒரு மீம் ஏதாவது ஒரு மீமில் ஏதாவது ஒரு அனிமே பற்றி சொல்லியிருப்பானுங்க. இது நல்லா இருக்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வைப்பேன், நான் இதுக்குன்னே ஒரு பாட் அக்கௌண்ட் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நான் லிஸ்ட்டு கணக்கில் கொட்டி கிடக்கே தவிர்த்து அந்த அனிமேலாம் நான் வாட்ச் பண்ணதே கிடையாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது போர் அடிக்கிற டைமில் ஏதாவது அனிமே பார்க்கணுன்ற டைமில் ஸோ அதில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன். அந்த அதில் எதுவுமே பார்க்குற மாதிரி அந்த டைமில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அந்த அனிமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாமல் போயிடும். ஸோ அப்புறம் என்ன அனிமே பார்க்குறது அப்படின்னு சொல்லாமல் ஏதாவது ஒரு அனிமே பார்ப்பேன், ஒரு 3 எபிசோடு பார்ப்பேன், போர் அடிச்சுன்னா அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அது மாதிரி தான் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்குது. புரியலையே, எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. ஸோ அடுத்த மீன் போவோம். When you finally get transported to fantasy world but you don't have any cool powers, suffered a lot and you are surrounded by idiots அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. என்னன்னா, நம்ம நிறைய பேருக்கு இசைக்கை அனிமே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன இருக்குன்னா, நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கை ஒரு அனிமே போயிடணும்ப்பா, நம்மளுக்கும் கூல் பவர்ஸ்லாம் வேணும், ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அன்டிஃபிட்டபிள் மேனாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நீங்களே நினச்சி பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் நம்மளும் ஒரு இசைக்கைக்கு நம்ம ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு ஏதாவது நம்மளுக்கு பவர்ஸே கிடையாது. ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ரீஜீரோவில் வருவார் பாருங்க ஹீரோ, அவரை தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவரை அவரை மாதிரிலாம் ஐட்டோடு வச்சுக்கிங்களேன், என்னடா இது இசக்காய் வாழ்க்கைன்னு வெறுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனை போட்டு அந்த துன்புறுப்பு டேரக்டர் யாருன்னே தெரிலப்பா. ஸோ அந்த கதை ஆசிரியர் அந்த ஆக்டர் யாருன்னே தெரில. அவர் இந்த மனுஷனை போட்டு என்ன பாடு வதக்குன்னு வதக்கி, அதாவது அவனால் நிம்மதியாக சாகவும் முடியாது. செத்தா பார்த்தீங்கன்னா திரும்பவும் உயிர் பழந்து வந்துடுவான். அது எப்படி கொடூரமாக கொள்ளுவானுங்க, என்னடா பார்க்க இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி இருந்தாலும் பாவம் அந்த கேரக்டர்லாம். ஸோ நம்ம அடுத்த மீன் போகலாம். அடுத்ததாக ஒரு மீன். ஸோ ப்ரோ டிட் யூ ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாருக்குமே நடந்தது தான். சின்ன வயசில் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஸ்கூல் டைமில் இது மாதிரி எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க. ஸோ நம்ம ஒழுங்காக படிக்க மாட்டோம், பக்கத்துலேயும் நம்ம ஃப்ரெண்டும் படிச்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு படிச்சியாடா அப்படின்னு கேட்டிருப்போம். அவன் வீட்டில் உட்காந்து நைட்டு பேப்பரெல்லாம் பிரட்டி கிழிச்சு வாய்கில் போட்டு ஸோ நம்ம டோரேமானில் வர மாதிரி பண்ணில் எல்லாத்தையும் அமுக்கி உள்ளே திணிச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மண்டையில் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டு வந்துருப்பானுங்க. ஸோ நம்ம போய் கேட்டோன்னு வச்சிங்களேன், நீ படிச்சியாடா அப்படின்னு கேட்டோன்னா அவன் என்ன சொல்லுவானே, இல்லைடா நான் படிக்கவே இல்லை மச்சி, நான் ஃபெயிலாக போயிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒரு தெருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் தட்டிட்டு உள்ளே போய் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்கேல, அவனை போய் எட்டி பார்த்தேன்னு வச்சிங்களேன், பேப்பராக எழுதிட்டு இருப்பானுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே குப்புன்னு வேர்த்துறேன், என்னடா இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் அடிக்கி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நூலை கட்டி கொடுத்துருவானுங்க. ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் என்னடா அவன் இப்படி இருக்கானுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டும் தான் ஃபெயிலாக போயிருப்போம், நம்ம கூட எல்லோரும் பாஸ் ஆகிருப்பானுங்க. ஸோ அந்த டைமில் நம்மளை தனியாக போட்டு வெளுப்பாங்க வீட்டில், அது வேறு விஷயம். முதுகில் குத்திட்டு இல்லை முதுகில் குத்திட்டு தப்பா இல்லை
ஸோ அடுத்த மீமுக்கு போகலாம். ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கிட்ட பேச டைம் இருக்காது. பட் மற்றவங்க கூட பேச நிறைய டைம் இருக்கும். ஸோ இது வந்து நருட்டோ இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு இது வந்து செட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாக்குரா வந்து நம்ம நருட்டோவை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டா கடைசி வரைக்கும். அவன் போய் என்னைக்குடா அவங்கள்ட்ட உட்காந்து இப்படி ஒட்டி உளறி எப்படா பேசினானுங்க, இந்த மாதிரி நடக்கவே இல்லைடா ஒரு விஷயம். ஸோ நம்ம ஹினாட்டா எங்கிட்ட அதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அவள் சாக்குரா எப்போவுமே நருட்டோ பக்கத்தில் வந்தாலும் எட்டி உதைக்கத்தாண்டா பார்ப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஆனால் இவங்க சொன்ன வாக்கியத்தை நம்ம ஓரளவுக்கு உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சியா, ஸோ பார்ன் அஸ் அ ஜீனியஸ், லிவ் அஸ் அ வில்லன், ஸோ டை அஸ் அ ஹீரோ, ரிமெம்பர் அஸ் அ லெஜண்ட். ஸோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்யா. ஸோ நம்ம இட்டாச்சி கேரக்டர். ஸோ அவர் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ஸோ அவர் மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். ஸோ அது ஒரு என்னதான் ஒரு கற்பனை ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அவ்வளோ லவ் இருக்குங்க இந்த கேரக்டர் மேலே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசை வந்து டச் பண்ண ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ என்னுடைய இந்த இத்தாச்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவம் வரும். என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அக்காட்சி கீழே வந்து நருட்டோலாம் பிடிக்க வருவானுங்க. நான் ஸ்பாய்லர் ஆகவே இல்லை. ஸோ இட்டாச்சி வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடாது, இட்டாச்சி மேலே தான் எனக்கு பயங்கர கோவமெலாம் இருக்கும். ஏன்னா கிளானையே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒபிட்டோ ஒரு இடம் சொல்லுவான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனே ஆடா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு மாறினவன் தான். ஸோ இன்ன வரைக்கும் நான் இட்டாச்சி ஃபேனாக தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ லெஜெண்டாக வாழ்ந்துட்டு இருக்காரு எல்லாரும் மனசுலையும். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். இதில் நான் ரொம்ப டார்க்காக இருக்குது. அதாவது கிங்கு, ஸோ அதுக்கப்புறம் குயினா, ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தையா, இது வந்து எந்த வகையில் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லையே. அவர் ஓன் சன் டயடா. ஸோ இது எந்த அனிமேனே தெரில. ஆனால் இது எந்த வகையிலடா சாத்தியமாகும். சரி என்னமோ இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது போகலாம். ஸோ கம்மான் லெட்ஸ் கோ அப்படிங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானில் வந்திருக்காரு. எப்படியாவது அவளுக்கு வந்து ஒரு கிஸ்ஸாக கொடுத்துடணுண்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆனவொடனே மூக்கில் கொடுத்துருவோம் போல இருக்கு. என்ன அது மூக்கில் கொடுத்த உடனே ஐ ஃபெயிலுடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஏன்டா ஒரு பிளான் போட்டு வந்தால் உருப்படியாக பிளான் போட்டு வர மாட்டியாடா, இப்படி மூக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆலியா சம்திங் ஹைட் செட் ஃபீலிங்கா. ஸோ இதில் வந்து எபிசோட் 1. ஆமாம், நானும் இதே மாதிரி தான் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹீரோயின்லேருந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சிக்கு டக்குன்னு பார்த்து அப்படியே மாறி போனாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினுக்கு தான் வந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஹீரோவுடைய அக்கா கிட்டே தவி போயாச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் கொஞ்சம் க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ ஆனால் தவறுது யாருப்பா, யூஜி மாதிரியே இருக்குது. ஸோ அது யூஜியே கிடையாதடா, ஏன்டா யூஜியை தவ வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸு பாய்ஸ்னு ஒரு மீம்ஸ் இருக்குது. ஸோ 7 AM கேர்ள்ஸுகள் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்க. ஸோ 12 மணி அதாவது 12 PM வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிடுறாங்க. மறுபடியும் 7 PM இன்னொரு ட்ரெஸ்ஸு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் தான் வந்து பாருங்கப்பா. ஸோ 2020 ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம், 2021 அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம், 2022 அதே ட்ரெஸ் தான் போட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிடுவேன், ஃபேண்ட்டு மட்டும் தான் மாறாது. அந்த கருப்பு ஃபேண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கருப்பு ஃபேண்ட்டை வந்து மாற்றவே மாட்டேன். ஸோ ஒரே ஒரு ஃபேண்ட் என்கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபேண்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த 4 ஃபேண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போடுவேன். ஆனால் என் தங்கச்சிக்கெலாம் ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க, ஒரு பியரவே அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு குமிச்சு வச்சுருக்காங்க. என்னோடய ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கில் அள்ளி வச்சிடலாம் பக்கத்தில் கிடக்கு ஒரு மூலையில். ஸோ அது மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம். ஸோ இது வந்து என்னடா இது வந்து டீமன் ஸ்லேயருக்கும் ஜுஜுட்சு கீசருக்கும் என்னடா சம்மந்தம். ஸோ ஜுஜுட்சு கீசன் நம்மளுடைய யூஜி இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, இங்கிட்ட இருக்கிறது சுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுக்கோக்கு பதிலாக உள்ள பெட்டியில் அடைச்சி வச்சுருக்கானுங்கப்பா. ஏஐ வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன மீமே, விச் டீம் இஸ் வின்னிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கானுங்க. ஸோ யார் இருக்கா, நம்மளுடைய நருட்டோ, ககாஷி, சுனாடி பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ, அப்புறம் 3rd ஒக்காகே, ஸோ அப்புறம் 1st ஒக்காகே, 2nd ஒக்காகெல்லாம் இருக்காங்க. ஹஷிராமா எல்லாருமே இருக்காங்கப்பா. ஸோ இங்கிட்ட யார் இருக்கிறது பூராமே உச்சிகா, ஸோ மதரா, அப்புறம் நம்மளுடைய சாசுகே, இட்டாச்சி, அப்புறம் பின்னாடி ஒரு சில உச்சிகாலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஓகே ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு கமாண்டுன்னு ஒன்று ரிப்ளை வந்திருக்கு பார்த்தீங்களா. ஹஷிராமா வில் டேக் கேர் ஆஃப் மடரா. ஸோ ஹஷிராமா வந்து மடராவை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. ஸோ நருட்டோ வில் ஹேண்டில் சாசுகே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சரி ஓகே, நருட்டோ வந்து சாசுகே வந்து ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கு பற்றின பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய இத்தாச்சி வில் ஹேண்டில் ரெஸ்ட் ஆஃப் த உச்சிகா அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, ஸோ நம்ம சின்சான்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு இது வரும், புரி சைமான்னு ஒன்று ஒரு கேரக்டர் வந்து வரும். ஸோ நான் வந்து அவங்கள வெட்ட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கிட்டு போவேன். டக்குன்னு வந்து என்னடா எங்கள் அண்ணனே எல்லாரும் அடிக்க வரீங்களாடா.
விட்டா எங்க அண்ணனை ஓவரா டார்ச்சர் பண்றீங்க. அப்படின்னு சொல்லி அப்படியே கட்சி மாறிடுறாரு பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னதான் உச்சிக்காக கூட சண்டை வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம இத்தாச்சியே வந்து டர்ன் அவுட் அப்படியே மாறி வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ என்னமோ இருக்குப்பா. ஸோ பார்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது. ஸோ அடுத்த மீம பார்க்கலாம். ஸோ ப்ரோ ஐ ஃபினிஷ்டு நருட்டோ இன் 2 டேஸ். எப்புட்றா? இது என்னடா சாத்தியமே இல்லாத மாரி இருக்கு. 2 நாள்ல எப்புட்றா நருட்டோ பார்க்க முடியும்? ஏன் திமுங்களா எப்படி ஐயோ! 20 எபிசோடுன்னு வச்சு அதாவது 20 நிமிஷம்னு வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கே ஒரு 30 எபிசோடு கூட பார்க்க முடியாது. 30ங்கிறதே ரொம்ப அதிகம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ ரொம்ப 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 குறுக்கி குறுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். நடுவுல மறுபடியும் ஒரு ரீவாட்ச் போட்டேன். அதெல்லாம் எப்பயோ. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 எபிசோடு பார்க்கறதே கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஸோ என்னடா நருட்டோ வந்து எப்புட்றா 2 நாள்ல பார்த்தா கூட ஒரு 60 எபிசோடு தான் முடிக்க முடியும். இவன் எப்படி முடிச்சான்? சரி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காப்புல. ஓகே. ஸோ இது யாருப்பா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காப்புல. ஸோ ஹூ இஸ் திஸ்? அப்படிங்கிற மாரி. ஸோ அவன் எபிசோடு பார்த்துருந்தாலுமே ஓகே. ஸோ ஒரு 2, 3 எபிசோடு பார்த்துருந்தாலும் கூட இது யாருன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அவன் ரிப்ளே ஒண்ணு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? கோஜோ சொட்டாரோண்டு. அதனால கிரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். அவன் ஜுஜுட்சு கைசன் ஃபேனா இருப்பான் போல இருக்குது. நருட்டோ பார்க்காமலே நருட்டோ மாரி நடிச்சிட்டு இருக்கானுங்க. நருட்டோ ஃபேனுன்ற மாரி ஒரு சிலரு. ஸோ நம்மளுடைய கோஜோ மாரியாடா இருக்கு. அது கக்காஷிடா. கக்காஷிக்கு போய் கோஜோ சட்டாரோன்னு போட்டிருக்கான் பாருங்க பைத்தியக்காரன். யாருன்னே தெரில அது. சரி ஓகே நம்ம அடுத்த மீம் போலாம். ஐ லவ் யூ பட் அஸ் எ ஃப்ரெண்ட் நெசுக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறை. அதாவது நம்ம ஜெனிட்ஸு அவ்வளோதான்ப்பா. ஸோ ஜெனிட்ஸுன்ற ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெட்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தானா. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ அது ஜெட்ஸு கிடையாது, அது ஜெனிட்ஸு அப்படின்னு சொல்லி திருத்துறதுக்குனே பல பேர் வருவாங்க. ஸோ ப்ரோ அது ஜெனிட்ஸு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஜெனிட்ஸு ஃபேனாக இருந்தாங்க. ஏன்னா டீமன் ஸ்லேயர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஜெனிட்ஸு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாப்ல. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெட்ஸுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஒரே ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இது வேணா திட்டத்துக்கு தான். ஆமா, ஆமா. ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை ஆரம்பிச்சாங்க. ப்ரோ அது ஜெட்ஸு இல்ல, அது ஜெனிட்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மீம்னா உடனே நெசுக்கோ வந்து நாங்கள் வந்து உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முகத்தை அப்படி வச்சுட்டு உருன்னு உட்காந்துருக்க மாதிரி மீம்ஸ் போட்டிருக்காங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்கேன். போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க. Meanwhile. ஸோ இதோட நம்ம வந்து இதை முடிச்சிடலாங்க. ஸோ ரொம்ப கிரிஞ்சாக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா ஃப்ராங்காக சொல்லிடுங்க. பிடிக்கல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்னேன்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏன்னா நான் இதை வந்து அவ்வளோவா கண்டினியூ பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் வீடியோ பேசலாம், இன்னும் நிறைய வச்சுருந்தேன். அதெல்லாம் பேசினா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிடும் வீடியோ. ஸோ ஆல்ரெடி 11 நிமிஷத்துக்கிட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறனால ஸோ அதாவது நான் இந்த இதெல்லாம் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 11 நிமிஷம் வந்திருக்கு. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் எத்தனை நிமிஷம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துருச்சுங்கிறதுனால ஸோ இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்க. ஸோ இத்துடன் உங்களுடைய பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.